நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு அழகான ஒரு 2 பிஹெச்கேங்க. 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாலுங்க. ஐமை ஹோமின் இனிய வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு அழகான ஒரு 2 பிஹெச்கேங்க. நல்ல அழகான பீச் கலரில் பெயிண்ட் பண்ணி டூப்ளெக்ஸ் பேட்டர்னில் வீட்டுக்குள்ளேயே படி வச்சு கட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனில் பாருங்கள், ஒரு சைடு ஃபுல்லு டால் பார்டர் வந்து டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி அதுக்கு நல்லா டார்க் க்ரீன் கொடுத்து அதில் ஃப்ளவர் டிசைன்ஸ் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அது போக டெக்ஸ்சர் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு லைட் க்ரீன் கலரில் கொடுத்து அதில் வந்து ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்து அழகுபடுத்தியிருக்காங்க. அது போக 2 இடத்துல நம்மளுக்கு வெர்டிக்கல் பேட்டர்னில் ரெக்டாங்கிளில் டார்க் க்ரீன் கொடுத்து ஜன்னல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகாக கொடுத்துருக்காங்க. ஆரஞ்சு கலரில் பார்டர் கொடுத்து மிக தெளிவாக பண்ணியிருக்கக்கூடிய இந்த 2 பிஹெச்கே வீடுங்க. மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி தலைவாசல் மெயின் டோர் வச்சுருக்காங்க. உள்ளே போகும்போது ஹரிசாண்டல் பேட்டர்னில் எம்எஸ்ல டோர் வச்சுருக்காங்க. 2.5 சென்ட்டில் 1400 ஸ்கொயர் ஃபீட்டில் மிக தெளிவாக கட்டியிருக்காங்க. டூப்ளெக்ஸ் பேட்டர்னில் உள்ளிருந்து படி ஏறுற மாதிரி இன்டீரியர் செமி ஃபர்னிச்சரோட அழகாக பண்ணியிருக்காங்க. 8க்கு 36 அப்படிங்கிற அளவில் நல்ல ஹெவியான பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு நம்மளுக்கு வெளியே அவுட்டர் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அவுட்டர் டாய்லெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிளாசி ஃபினிஷிங்கில் உங்களுக்கு டைல்ஸ் கொடுத்து இந்தியன் டைப்பில் கிளாஸிக் வச்சுருக்காங்க. டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைடு வால் ஃபுல்லும் கிளாசி ஃபினிஷிங்கில் கிளாசிக்கல் டச்சில் பண்ணியிருக்காங்க. சம்பிற்கு ஜலமூலையில் நம்மளுக்கு கீழே நல்லா ஹெவியான பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்து 2 கார் நிறுத்துற மாதிரி 2 வீலர் நிறுத்துற மாதிரி சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டி கூட நடத்துகிற அளவுக்கு பெருசான கார் பார்க்கிங்கை மேலே ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு வாசலுங்க. 5க்கு 7 அப்படிங்கிற அளவில் நல்லா ஃப்ரெஞ்சு விண்டோ பேட்டர்னில் பண்ணி கார்விங் வந்து சூப்பரான டிசைனில் பண்ணி கிளாசி ஃபினிஷிங்கில் நம்மளுக்கு டோர் கொடுத்துருக்காங்க. உள்ளே போய் பார்த்தோம்னாங்க ஒரு அழகின் சிறப்புங்க. 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாலுங்க. அந்த ஹாலில் ஷோகேஸ் அதுக்கு கிளாஸ் போட்டிருக்காங்க. மாடர்னாக கிழக்கு பார்த்த மாதிரி பூஜா யூனிட் பேஸ் கேபினெட்டோட கொடுத்துருக்காங்க. அது போக டிவி யூனிட் பேஸ் கேபினெட்டோட செஞ்சுருக்காங்க. பாருங்கள், கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பூஜா யூனிட்டு. அதில் தெய்வீகத்தின் மனம் கவல்ற மாதிரி பெல் பேட்டர்னில் உங்களுக்கு வச்சு கொடுத்துருக்காங்க. டோரு மேலே ஒரு லைட் கொடுத்து ஃபோட்டோஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு செல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. திங்ஸ் வைக்கிறதுக்கு வடக்கு சைடு ஃபுல்லுமே உங்களுக்கு லூவர் பேட்டர்னில் டிசைன் கொடுத்து மேலே ஸ்பாட் லைட் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து டால் யூனிட்க்கு ஷோகேஸ்க்கு கிளாஸ் ஃபினிஷிங்கில் மாடர்னாக பண்ணியிருக்காங்க. கீழே பேஸ் கேபினெட் கொடுத்து அதுக்கு ஒரு 4 ட்ராப் கொடுத்துருக்காங்க. சென்டரில் கிளாஸ் சென்டரை பேஸ் பண்ணியிருக்காங்க. அட்டகாசமாக பண்ணியிருக்கக்கூடிய இந்த வீடுங்க. ஃபால் சீலிங் பற்றி நம்ம சொல்லணும். அதுபோல் பர்கோலா பேட்டர்னில் கிச்சன் டிவிஷனும் பண்ணுன்னு சொல்லணும். மேலே பாருங்கள், ஒரு மாடர்ன் ஆர்ட் மாதிரி நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. அதில் வச்சிருக்கக்கூடிய லைட் வந்து உங்களுக்கு அரண்மனையில் பண்ணியிருக்கக்கூடிய லைட்டை வந்து ஞாபகப்படுத்தும். சூப்பரான தீபங்களை நம்மளுக்கு மேலே வானத்தில் ஏற்றி வச்சிருக்கிற மாதிரி அட்டகாசமாக 3D லேயரில் ஜிப்சம் போர்டில் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கொடுத்துருக்க கலரிங்கும் அதுக்கு கார்னரில் வச்சுருக்கக்கூடிய லைட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை நம்மளுக்கு ஞாபகப்படுத்தவும். சூப்பரான பிங்க் கலரில் பார்டர் கொடுத்து 3D லேயரில் ஜிப்சம் போர்டில் அழகாக சொல்லிகிட்டே போகலாங்க. பாருங்கள், கீழே டிவைடருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாலையும் கிச்சனையும் பிரிக்கிறதுக்கு பர்கோலா பேட்டர்னில் அதுக்கும் வந்து ஸ்பாட் லைட் கொடுத்து ஆர்ச் பேட்டர்னில் பண்ணி ஒரு சைடில் வெர்டிக்கல் பேட்டர்னில் பண்ணி ஷோகேஸ் கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குது. உள்ளே போனோம்னா 8க்கு 16 அப்படிங்கிற அளவில் கிச்சன் வித் டைனிங்க. நம்மளுக்கு கிச்சனுக்கு டைனிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் டாப் போட்டு கொடுத்துருக்காங்க. அது போக கிராஸ் வென்டிலேஷன் பண்ணி மேலே லேஃப்டில் ஃபுல்லுமே எல் டைப்பில் ஷோகேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல் டைப்பில் உங்களுக்கு கவுண்டர் டாப் போட்டு கொடுத்து சைடு வால் ஃபுல்லுமே டார்க் லைட் காம்பினேஷனில் ப்ரௌன் ஒயிட் அப்படிங்கிற மாதிரி டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. டால் யூனிட் 2 ஸ்டோரேஜுக்கு
ஒரு யூனிட் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தேவைகளை நிறைவு செய்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. மேலே ஃபுல்லுமே எல் டைப்பில் முதல்ல சொன்ன மாதிரி அதுக்கும் உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே டேண்டன் யூனிட்டுக்கும் ஆயில் புல்லிங்க்கும் சூப்பராக பண்ணியிருக்கக்கூடிய இந்த வீடு. அது போக இந்த ஹைலைட்டே வந்து பார்த்தீங்கன்னா கர்வ்டு பேட்டர்னில் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் தானுங்க. சிங்க் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்து நல்ல தண்ணிக்கு தனியாக உப்பு தண்ணி தனியாக ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான மாடுலர் கிச்சனோட அமைஞ்சிருக்கக்கூடிய டைனிங் ஹாலுங்க. பார்த்துட்டே இருக்கலாம். ஒவ்வொரு விஷயத்தும் கிளாஸி ஃபினிஷிங்கில் கிரே கலரில் இந்த வீட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே பிளான் பண்ணியிருக்கிறது இன்னொரு ஹைலைட்டுங்க. இந்த வீட்டினுடைய ஹைலைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹால் மாடுலர் கிச்சன் செமி ஃபர்னிஷ்டிங் பண்ணியிருக்கிறது சூப்பராக இருக்குங்க. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் தென்மேற்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய 10க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெட்ரூமுங்க. அதுலேயும் லேப்டில் கபோர்டு ஒர்க் பண்ணி அது போக ஒரு செல்ஃப் யூனிட் கொடுத்துருக்காங்க. கீழே 2க்கு 4 அப்படிங்கிற அளவு டைல்ஸ் கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் எப்போல்லாமே வந்து ஒரு ஃப்ளவரை பேஸ் பண்ணியே பண்ணியிருக்காங்க. பாருங்கள், முன்னாடி பிளாக் ரோஸ் மாதிரி கொடுத்து உள்ள டைல்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஸ் கொடுத்துருக்காங்க. டார்க் லைட் காம்பினேஷனில் கிளாஸி ஃபினிஷிங்கில் உங்களுக்கு வாஷ் பேசின் கிளாஸ் செட் வந்து பார்த்தீங்கன்னா 4 மவுண்ட்டு, அது போக சோப்பு வைக்கிறதுக்கு ஒரு ப்ரொவிஷனு, மேலே நல்ல வென்டிலேஷன் கொடுத்து ஷவர் செட் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் எல்லா டாய்லெட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனரி பேஸ் பண்ணி ஃப்ளவரை பேஸ் பண்ணியே இருக்கும். மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு நல்ல ஹெவியான கிரானைட்ஸ் கொடுத்து அதுக்கு டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக ஹேண்டில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஹெட் ரூமில் ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. பெரிய லாபிங்க. லாபியில் இருந்து நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் பெட்ரூமுக்கும் வெளியில் போகிறக்கும் டோர்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், அதுக்கும் மேலேயும் ஸ்பாட்லைட் ப்ரொவிஷன்ஸ் பண்ணி நல்ல பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம் அது வந்து 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் இருக்குது. கிராஸ் வென்டிலேஷன் பண்ணி மேலே லேஃப்ட்டுக்கும் உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது போக ஒரு ஷோகேஸ் கொடுத்துருக்காங்க ஓப்பனில். பாருங்கள், மேலே லேஃப்டில் கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லா விண்டோஸும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேக் கதவுலையே போட்டிருக்காங்க. ஃப்ளஷ் டோர் வந்து மாடர்னாக இருக்குது. அட்டாச்சு டாய்லெட் இருக்குது. முதல்ல சொன்ன மாதிரி கான்செப்ட் ஃப்ளவரை பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஏன்னா நேச்சரை பேஸ் பண்ணியே இவங்க பெயிண்ட் பண்ணியிருக்கிறது இந்த வீட்டினுடைய அடுத்த சிறப்புங்க. உள்ளே பாருங்கள், ஃப்ளவர்ஸ் பிளாசம்ஸில் இருக்குது. வாஷ் பேசின், கிளாஸ் செட், சிங்கிள் யூனிட் கிளாஸ் செட் எல்லாமே சூப்பர் பிராண்டடில் பண்ணியிருக்காங்க. டைல்ஸ் வந்து டார்க் லைட் காம்பினேஷன்ஸில் வீட்டுக்கு இன்டீரியருக்கும் மேட்சாகவே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய வென்டிலேஷன் வச்சு கொடுத்துருக்காங்க. கீழே ஆன்டிஸ்கிட் செராமிக் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. வீடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இருகூரில் நல்ல ரெசிடென்சியல் லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. வெளியில் போகும்போது நம்மளுக்கு துவைக்கிற கல் ஒன்று ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலே போகிறக்கு நம்மளுக்கு எம்எஸ்ல நல்ல அகலமான ஸ்டெப்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ஃப்யூச்சரில் 3rd BHK கட்டணும் அப்படின்னாலும் அதுக்கு பிளான் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இடம் இருக்குது. இந்த வீடு கோயம்புத்தூர் இருகூரில் நல்ல ரெசிடென்ஷியல் லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. இதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கால் பண்ணுங்கள். ஐமை ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2.5 சென்ட்டில் 1400 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 2 BHKங்க. அழகா பாருங்கள், நல்ல அகலமான ஸ்டெப்ஸ் மேலே போகிறதுக்கு கொடுத்துருக்காங்க. அது 2 லேண்டிங் கொடுத்து அதுலேருந்து மேலே போகிற மாதிரி நம்மளுக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. மேலே 2 வாட்டர் சம்ப் கொடுத்துருக்காங்க. அது போக டெரகோட்டா பெயிண்ட் பண்ணி உங்களுக்கு என்றைக்குமே சில்லாக இருக்கிற மாதிரி வீட்டை பார்த்துருக்காங்க. ஐமை ஹோமின் நன்றி, கனவு மெய்ப்படும். கால் பண்ணுங்கள், சைட் விசிட்டுக்கு பிளான் பண்ணுங்கள்.